ஹே கைஸ், வெல்கம் டு சஸ்வி சாய் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி கொச்சி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வேகமாகவும் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை. தாளிதம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா தான் டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். பெரிய வெங்காயம் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை போடுங்க. நல்லா வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது, எண்ணெயிலே தான் நல்லா வதக்கணும். ஒரு 5லேருந்து 6 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெங்காயம் வந்து முறிகிடும். அதுக்காக தான். ஒரு 6 தக்காளியை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி. தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். அப்பைக்கப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ரெடி ஆயிரும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.